ஹலோ வெல்கம் வணக்கம் நம்பா. ஸோ என்ன வீடியோ அப்படின்னா அயலான் இந்த ஒரு படத்தை பற்றி பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஒரு படம் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. ஸோ சிவகார்த்தினோட கெரியரில் ஒரு பிக்கஸ்ட் ஒரு மூவி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த ஒரு படத்துக்கு பார்த்தா ஸோ ஏலியெல்லாம் நடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நமக்கு எல்லாமே தெரியும் வச்சுக்கலாம். ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு 1 by 1 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஒரு படம் அடுத்த வருஷம் பொங்கல் ஸ்பெஷலாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டெய்லியும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட போஸ்டட் நாங்கள் பொங்கலுக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வருதுங்க வச்சுக்கலாம். ஸோ இதுக்கடுத்து ஒரு பெருசாக ஒரு அப்டேட் என்னன்னா இந்த படத்தோட நெக்ஸ்ட் சிங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் 20 பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ செகண்ட் சிங்கிள் பார்த்தா இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கிராண்ட் ஆடியோ லான்ச் பார்த்தா நேரு ஸ்டேடியமில் December 26 அன்றைக்கி பார்த்தா நடக்க போகுதுங்க வச்சுக்கலாம். ஸோ கிறிஸ்மஸ்க்கு மறுநாள் பார்த்தா ஸோ நடத்த போகிறாங்க. ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக பார்த்தா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லரும் பார்த்தா ஸோ நியூ இயருக்கு எதிர்பார்க்கலாம், இல்லை அப்படின்னா January 1st வீக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லியிருக்காங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு படத்தில் ஏலியன், ஸோ நம்ம அயலானா நடிக்கிற ஒரு ஏலியனுக்கு பார்த்தா வாய்ஸ் ஓவராக நம்ம ஆக்டர் சித்தார்த்து தான் பார்த்தா வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ இது அஃபிஷியலாக ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு படத்தோட டேரக்டர் ரவிக்குமார். ஸோ இன்டர்நெட்னாலே நம்ம பார்த்துப்போம். ஸோ அவரோட டேரக்ஷனும் நம்ம எஸ்கே அண்ட் ரகுல் பிரீத் சிங்லாம் இந்த ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. ஏஆர் ரகுமான் ஸோ அதான் மியூசிக்கும் பண்ணுறாருங்க வச்சுக்கலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபன்னாக ஒரு ஏலியன் ஸ்பேஸ் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஒரு மூவியாக இந்த ஒரு மூவி பார்க்க போகிறோம். பொங்கல் ஸ்பெஷலாக கண்டிப்பாக நாங்கள் எந்த மாதிரி இருக்க போதும் கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா அந்த படம் போஸ்ட்பான்லாம் ஆக போகுது. ஸோ ஒரு சில பிரச்சனைலாம் பார்த்தா நியூஸாக வந்தது. பட் இது பார்த்தோன்னா ஸோ இப்போதைக்கு அந்த ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ வேறு ஒரு வீட்டில் ரெக்கான்ஸ் சந்திப்போம். ஹேவ் எ நெக்ஸ்ட் டே.